திருநெல்வேலியிலிருந்து மாஞ்சோலைக்கு பேருந்து போக்குவரத்து நடைபெறாததால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, தற்போது சாலை வசதிகள், குறிப்பாக மழை வெள்ள நீர் வடிந்தும் கூட இன்னும் மாஞ்சோலை உள்ளிட்ட பகுதிகளுக்கான பேருந்து போக்குவரத்து இயக்கப்படாததற்கு காரணம் என்ன? அந்த நிலச்சரிவு அந்த பகுதிகளில் ஏற்பட்டது, அது சீர் செய்யப்பட்டு விட்டதா? நிச்சயமாக பாலவேல், திருநெல்வேலியிலிருந்து பெரும்பாலான பகுதிகளுக்கு பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. இந்த திருநெல்வேலி மாஞ்சோலை பேருந்து போக்குவரத்து மட்டும் தற்போது வரைக்கும் துவங்கப்படாத சூழல் நிலவுகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மாஞ்சோலை பகுதியிலிருந்து பேருந்து கடும் மழையோடு பேருந்துகள் கீழே இறங்கியது. அதற்கு பிறகாக 5 நாட்கள் ஆன நிலையிலும் தற்போது வரைக்கும் பேருந்து போக்குவரத்து அப்படிங்கிறது துவங்கப்படவில்லை. நிலச்சரிவு, மண் சரிவு ஏற்பட்டது. அதோட பாறைகள் உருண்டு அந்த சாலைகளில் விழுந்தது. இந்த வேலைகள் எல்லாம், அதாவது அகற்றும் பணி அப்படிங்கறதெல்லாம் நடந்து முடிந்தாலும் கூட சாலைகள் முழுமையாக குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. வனப்பகுதிக்குள் அமைந்திருப்பதால அந்த சாலைகளை முழுமையாக உடனடியாக சீரமைக்க நடவடிக்கைகள் அப்படிங்கிறது பல்வேறு துறைகளுடைய ஒப்புதலோடு பெற வேண்டிய நிலை இருக்கிறதுனால அதற்கான பணிகள் அப்படிங்கிறது முழுமையாக உடனடியாக துவங்க முடியாத நிலை ஏற்பட்டதன் காரணமாக தாமதம் ஏற்பட்டது. நேற்றைக்கு மணிமுத்தாறு பேரூராட்சியை சேர்ந்த நபர்கள், அங்கே பணியாற்றக்கூடிய நபர்கள் இந்த பணியை மேற்கொண்டிருக்கிறார்கள். ஜேசிபி இயந்திரம் மூலமாக சாலையை சீரமைக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. அந்த பள்ளம் மேடுகள் அதனை நிரப்பும் பணியும் நடைபெறுகிறது. இருந்த போதிலும் கூட அங்கிருந்து 18 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய மலை மேல் இருக்கக்கூடிய மாஞ்சோலை பகுதிக்கு முழுமையான அந்த பணிகள் அப்படிங்கிறது நிறைவடையவில்லை. பல இடங்கள்ல அந்த பள்ளமான நிலை இருப்பதால போக்குவரத்தை துவங்க முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதி அப்படிங்கிறது தனி தீவு போல அவர்கள் தனியார் வாகனங்களிலேயோ இருசக்கர வாகனங்களிலேயோ ஆபத்தான நிலையில தான் அவங்க பயணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதனால அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களாக இருக்கட்டும், மேலே இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்களாக இருக்கட்டும், அவர்கள் கீழே வர முடியாத நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கிறது. பாலவி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு